இந்த வீடியோ நம்ம நாட்டு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்தியாவில் தயாரிக்கிற கண்டுபிடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஃபாரின் கார் தயாரிப்புகளில் புறக்கணித்து இந்திய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அமெரிக்கா வாயை பழந்து பார்க்குறதெல்லாம் விட்டு போட்டு நம்ம நாட்டிலே திறமைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு, புதிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு, இளம் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஊக்குவிப்பு, எல்லாவோட பயன்பாடும் இந்தியாவை பயன்படுத்தி கொண்டு வருவாங்க. இங்கே நாம் அமெரிக்காக்காரனே லண்டன்காரனுக்கு பார்த்ததெல்லாம் போகுது. நம்மளோட வளர்ச்சி நாம் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அது உன்னோட காலகட்டங்கள் இது. எல்லா விதமான வளர்ச்சியுமே இங்கேயே அதுக்குன்னோட தொழில் உருவாக்கணும். இளம் விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகளை முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா கவர்மெண்ட்டும், இந்திய மாநில கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பாகுபாடெல்லாம் தூக்கி கலரி வீசிட்டு அரசியல் எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து அதை தொழில் துறையாக மாற்றி அனைவருக்கும் தொழில் பெருகி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும். 140 கோடி மக்களுக்கும் உன்னோட கடமை. இதில் அடிமட்ட பாமரன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பிரதமர் வரைக்கும் எல்லாத்துக்குமே சராசரி எல்லாத்துக்குனோட கடமை இதுதான். அப்படின்றத இந்த தேசத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சின்றது உண்மையான வளர்ச்சியே இருக்குது. இல்லைன்னா பேரளவுக்கு அரசியல் பண்ணிட்டு வெட்டிய நியாயம் பேசிட்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கிறதுக்கு உன்னோட நேரமும் இல்லை, அதுக்குன்னோட காலமும் இது கிடையாது. உண்மையான வளர்ச்சின்றது வேறு. அது உண்மையான வளர்ச்சிக்கு நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அடிப்பட்ட பாமரன்ல இன்னும் பாமரனாக தான் இருக்கிறான், படிக்காம தான் இருக்கிறான். இன்னும் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. இந்த அடுத்த கட்டத்துக்கு வரோன்னா உண்டான எல்லா முயற்சிகளையும் எல்லா கவர்மெண்ட் செஞ்சே ஆகும். இதில் ஜாதி, மதம், இனம், மொழி இது அரசியல் வச்சு பண்ணுறதில்ல. இது பிரயோஜனம் இல்லாத வேலை. இந்திய கவர்மெண்ட்டுக்கும் சரி, மாநில கவர்மெண்ட்டுக்கும் சரி, இது தேவையில்லாத வேலை. அரசியல் பண்ணக்கூடாது. எல்லா நல்ல விஷயங்களுமே உடனடியாக எடுத்து நடத்தணும். அப்போ தான் இந்த நாட்டோட வளர்ச்சி, அடுத்த கட்ட வளர்ச்சி இன்னும் மேலும் இருக்குது. இது எல்லாத்தோட கையிலையும் இருக்குது. ஜெய்ஹிந்த்.